கொன்று துன்புறுத்தி இன்னைக்கு அதை வந்து மாம்சமாக ஆக்கி அதை சாப்பிடுவது என்பது கொடுமைக்குரிய ஒரு விஷயம். உடனடியாக தமிழக முதல்வரிடம் நாங்கள் பல முறை பல இடங்களில் நாங்கள் வந்து போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இத்தகைய போராட்டங்கள் மூலியமாக முதல்வரிடம் நாங்கள் அதை கொண்டு சென்று கண்டிப்பாக ஒரு பசு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பசுவை, இந்த தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் கண்டிப்பாக அந்த கோரிக்கையை ஏற்று இத்தகைய தடை சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்கள் தமிழ்நாடு இந்து மகாசபா சார்பாக வேண்டி கேட்டுக்கிறோம். மேலும் எங்களுடைய மெம்பர்ஷிப்புக்கு நாங்கள் ஒரு ஐடி நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம். தமிழ்நாடு இந்து மகாசபா நாங்கள் வந்து எங்களுடைய மெம்பர்ஷிப் ஐடின்னு ஒன்று கொடுக்குறோம். யார் இந்த தமிழ்நாடு இந்து மகாசபையில் இணைகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியை நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஐடியில் வந்து அவர்களின் பெயர், அப்பா பெயர், டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோடைய அவங்களுடைய அனைத்து அட்ரஸ்லிருந்து பிளட் குரூப் வரைக்கும் இதில் இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய இந்து அமைப்புகள் யாராவது ஒரு பிளட் தேவை என்றால் உடனடியாக நாங்கள் இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களின் இந்து மகாசபையில் இணைந்த அந்த உறுப்பினரிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இந்து மக்களுக்கு நாங்கள் வந்து உடனடியாக பிளட் கொடுப்பதற்குள்ள ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இந்துக்களுக்கு முழுக்க ஒரு பாதுகாப்பு. இந்து கோயில்களில் செல்வதற்கும் நாங்கள் எல்லா கோயில்களிலும் நாங்கள் பேசி இந்த கார்டை காட்டினால் உள்ளே அனுப்புவதற்காக பர்மிஷன் நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம். மேலும் இந்துக்கள் அனைவரும் ஒரு ஒன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு அடையாள சின்னமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஐடி கார்டு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஐடி கார்டோடைய விஷயத்தை பற்றியோ இல்லை எங்களுடைய இந்து மகாசபையை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க தமிழ்நாடு இந்து மகாசபா அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தமிழ்நாடு இந்து மகாசபா என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் எங்கே நாங்கள் போராட்டங்கள் செய்திருக்கிறோம், பசுவதைப்பு தடை சட்டத்துக்காகவும் மத மாற்று தடை சட்டத்துக்காகவும் நாங்கள் வந்து ஏகப்பட்ட இடங்களில் நாங்கள் வந்து இப்படிப்பட்ட கோரிக்கையை ஆர்ப்பாட்டமாகவும் வேண்டுதலாகவும் நாங்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் வந்து எங்களுடைய வெப்சைட் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் ஒன்னாக திரண்டு தமிழ்நாடு இந்து மகாசபையில் ஒரு மெம்பர்ஷிப்பாக சேர்ந்து தமிழகத்தை மீண்டும் ஒரு பலமான ஒரு தமிழகம், இந்துக்களுக்கு கோரிக்கையை ஏற்கக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழகத்தை உருவாக்கி தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த அரசியல் தலைவர்கள் இந்துக்களுக்கு செவிசார்க்கும் அளவுக்கு, இந்துக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர்கள் திருப்பி மீண்டும் வர வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்னாக செயல்பட்டு நாம் ஒன்னாக இணைந்து ஒரே குரலில் நாம் கோரிக்கையை வைப்போம். நாங்கள் நமக்காக பாடுபடக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியை உருவாக்குவதுதான் நம்மளுடைய கோரிக்கையும் நம்மளுடைய வேண்டுதலும் நம்மளுடைய கொள்கையும். நான் வந்து இந்த ஸ்கூல் லீவில் வந்து என்னுடைய மனைவி பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு சுற்றுலா செல்லணும்னு சொல்லி நான் வந்து கோவா மாநிலத்தில் சென்றிருந்தேன். ஆனால் கோவா மாநிலத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்கே பெனானா பீச்சுன்ற ஒரு பீச்சுக்கு சென்றோம். ஆனால் அந்த பெனானா பீச்சுக்கு நாங்கள் சென்றவுடன் நாங்கள் ஒரு உணவு சாப்பிடுவதற்காக ஒரு ஹோட்டல் ஓரமாக வண்டியை பார்க் பண்ணும்போது அந்த ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மேலே தட்டி விட்டது. அந்த ஸ்டாண்டு மேலே தட்டின உடனே அவன் ஒரு இறங்கி பார்த்த உடனே ஸ்டாண்ட் லைட்டாக வளைஞ்சிருச்சு. நான் வந்து அது என்ன வேணுமானாலும் செய்து கொடுக்குறோம்னு சொன்னோம். ஆனால் அந்த ஹோட்டல்காரர் வெளியே வந்து ஒரு 300 பேர் ஒன்னா திரண்டு வந்து இந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா இந்த உன்னுடைய காரை உடைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எங்க காரை உடைச்சிருவீங்க அப்படின்னு நாங்க கேட்கும்போது, இது வந்து இந்த ஸ்டாண்டு வந்து நாங்க வந்து பாரம்பரியமா இங்க மெழுகுவத்தி ஏத்துறதுக்காக வச்சிருக்கோம், அதனால நீ இது மேல இடிச்சிட்ட, ஆனா இது நடு ரோட்ல வச்சிருக்கீங்களே, இது மேல தெரியாம தானே பெட்டுடுச்சு, அது வெறும் ஒரு 200 ரூபாய் கூட மதிப்பில்லாத ஒரு ஸ்டாண்டுன்னு சொன்னீங்க, ஸ்டாண்டா இருக்கு, நீங்க எப்படி 10,000 ரூபாய் கேக்குறீங்க அப்படின்னா, நீ 10,000 ரூபாய் கிவ் மீ 10,000 இல்ல அப்படின்னா உன்னுடைய காரை வந்து நாங்க இங்க இருக்கக்கூடிய 300 பேர் சேர்ந்து உடைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய காருக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்து மகாசபையோட கொடி பறந்தது, அதுல வந்து ஓம் என்ற எழுத்து இருந்தது, அதுல வந்து சொஸ்தி இருந்தது. அப்படி அதை பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம வந்து இந்துன்றத வந்து முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட 10,000 ரூபாய் டிமாண்ட் வச்சாங்க.
ஆனா நான் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க, இது ஒரு நியாயமே இல்லையே, அநீதியா இருக்கு, ஏன் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு 20 பேர் இருக்கோம், ஆனா நாங்க உங்களுக்கு நியாயம் சொல்லணும்னு தான் எங்களுக்கு தோணுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேருமே வந்து நாளைக்கு வந்து உங்களை இங்க இருந்து போக விட மாட்டாங்க. அவங்க வந்து உங்க காரை கண்டிப்பா உடைச்சிருவாங்க. நீங்க வந்து விலை மதிப்புள்ள கார்ல வந்திருக்கீங்க, அதனால நீங்க வந்து எதையுமே பார்க்காதீங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து எத்தனையோ வெளிநாட்டுக்கெல்லாம் சென்றிருக்கேன். ஆனா வெளிநாட்டுக்கு கூட போகும்போது ஃபாரினர்ன்ற ஒரு மரியாதை கொடுத்தாங்க. ஏதாவது தவறுகள்னா கூட அவங்க சிரிச்சுட்டு அது செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய இந்தியாவில் ஒரு மாநிலத்துல ஒரு இந்து போய் நின்று ஒரு சின்ன ஒரு தெரியாம நடந்த ஒரு தவறுக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் நீ இங்க இருந்து செல்ல முடியும், இல்ல அப்படின்னா உன்னுடைய வண்டியை நாங்க உடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வாழ்நாள்ல இது வரைக்கும் என்னுடைய 39 வயதுல இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. நாங்க வந்து அங்கிருந்து அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணிச்சே தவிர, அந்த மாநிலத்தை சுத்தி பார்க்கணும், அந்த மாநிலத்தை வந்து மீண்டும் அங்க என்னென்ன இருக்குன்றது பார்க்கணுன்ற ஒரு துளி அளவு கூட எங்களுக்கு சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அங்க வந்து ஆரம்பத்தில் 20% வந்து இன்னைக்கு கிறிஸ்டின் சமுதாயம் இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து 40% வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து 40% வந்த உடனே இன்னைக்கு வந்து அங்கெல்லாம் நீங்க ஒரு நம்ம நாட்டில் இருக்க மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சரவண பவனோ இல்ல ஒரு வசந்த பவனோ இல்ல அப்படி ஒரு கிருஷ்ணா பவனோ இப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்க வந்து நான் பார்த்த இடத்தோളം இன்னைக்கு நம்ம அங்க உணவு சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல் முன்னாலேயும் வந்து பெண்கள் மது அருந்தும் போல் படம் இருந்தா மட்டுமே தான் அது ஹோட்டல். அப்படிப்பட்ட ஹோட்டல் தான். அங்க வந்து மது அப்படின்னா பீர் பாட்டில் இல்லைன்னா ஒயின் அந்த மாதிரி படங்களை வைத்து அந்த ஒயின் ஹோட்டல் முன்னாடி நிறைய வைத்து பெண்கள் ஆண்களும் மது அருந்தும் போல் படம் இருப்பதுதான் ஹோட்டல். எல்லாமே வந்து அங்க வந்து ஒரு கடவுள் போட்டோ போட்டுட்டோ இல்ல ஒரு கடவுள் பேர்லயோ ஒரு ஹோட்டல் எல்லாம் நீங்க அங்க பார்க்க முடியாது. அப்போ ஆரம்பம் 20% இருக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரம் இருக்குது. ஆனா 40% ஆகும்போது அது வெளிநாட்டு கலாச்சாரம் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடுது. வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் இனிமேல் நம்மளுடைய கலாச்சாரத்தை அங்க ஒரு பொழுதும் கொண்டு வர முடியாத ஒரு காலகட்டம் கொண்டு வந்துடும். சரி, கலாச்சாரம் தான் போயிடுது, இந்துக்களுக்காவது உரிமை இருக்கா, இல்ல இந்துக்களுக்காவது நம்ம பாதுகாப்பு இருக்கா? அதுவும் கிடையாது. ஏன்னா நான் அங்க பெற்ற கஷ்டம் இன்னொரு இந்து படக்கூடாது. இந்த இந்திய திருநாட்டில், இந்த பாரத நாட்டில் ஒரு இந்து ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன தவறுக்காக அது 100 மடங்கு பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு வந்து அந்த ஒரு வாரம் இந்த சென்னைக்கு வந்தோம், என் மனசுல இருந்து அந்த வலி போகவே இல்லை. இப்படிப்பட்ட சில வழிகளால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களை பலப்படுத்தணும். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் வந்து நம்மளுடைய இந்துத்துவத்தோடைய மகிமையை எடுத்து சொல்லி அதை பலப்படுத்தி, இந்துத்துவம் என்ன, இந்தியன் என்ன, ஏன் நம்ம இன்னும் அந்நியரை வணங்கணும், ஏன் அந்நிய நாட்டில் இருந்து வரக்கூடியவர்களுடைய சொல் பேச்சை நம்ம கேட்கணும், ஏன் நம் நாட்டில் இல்லையா, ஏன் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நாட்டிலே இருக்கும்போது நம்ம அதை மட்டும் ஏன் வணங்கணும்? ஏன்னா நம்ம வந்து முதல் நம்ம பகுத்தறிவும் நம்மளுடைய அறியாமையினாலே தான் நம்மளை திசை திருப்பி கொண்டு போயிடுறாங்க. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம் என்னன்னா, புருஷன் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து வெள்ளப்புடவை அணிவது என்பது வந்து நம்ம கலாச்சாரம் ஏற்காத ஒரு கலாச்சாரம். அப்படிப்பட்ட கலாச்சாரத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. நம்மளுடைய புருஷன் உயிரோடு இருக்கும் போதே பெண்களை அழித்துட்டு போய் வெள்ளப்புடவை கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஏன் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க? இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க நம்மளை அழிச்சிட்டு போறாங்க, அவங்க நம்மளால எந்த அளவுக்கு பலன் அடைகிறாங்க, நமக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அங்க வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போய் நம்மளுடைய ஆசா பாசங்களை எல்லாத்தையுமே அவங்க வந்து முறியடிச்சு, நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு நல்லது நடக்க போகுது, 5 வருஷம் கழிச்சு நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு நம்மளுடைய கஷ்டத்துக்கும் துன்பத்திலும் நம்மளை தள்ளப்படுறாங்க. ஆனா அந்த 5 வருஷம் அவங்களுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு. அது மூலியமா அவங்க நம்மளை வந்து நம்மளுடைய படங்களையும் நம்மளுடைய வீடியோ காட்சிகளையும் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி கரன்சியா பணத்தை வந்து இங்க வர வச்சு, இப்போ வந்து இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை வச்சு பாத்தீங்கன்னா எத்தனை
லட்சக்கணக்கான அமைப்புகள் வந்து வெளிநாட்டு பண சக்தியில தான் இங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் வந்து நிப்பாட்டுறதுக்கு கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க ஏற்பாடு எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணத்தால அவங்க வந்து மேலும் மேலும் வளர்ந்துடுறாங்க. ஆனா அந்த வெளிநாட்டில இருந்து சும்மா வருதா பணம்? கிடையவே கிடையாது. அவர்கள் நம்மளை போல் மக்களை ஒன்னாக திரட்டி மைதானத்தில் உட்கார வைத்து போட்டோ பிடித்து அனுப்பி நம்மளை காட்டி தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தில் ஒரு பங்கு நமக்கு தரோமா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு மனிதர்களும் இதை யோசிக்கணும். இந்தியனாய் பிறந்தவன் எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்துத்துவத்துக்குள்ள ஏகப்பட்ட மகிமைகள் இருக்கு. இந்துத்துவத்தை பத்தி முழுக்க தெரிந்து விட்டால் அவன் கண்டிப்பாக அந்நியனை வணங்க மாட்டான். ஆனா அந்நியனை வணங்காத அளவுக்கு நம்ம வந்து மனத்தை திடப்படுத்திக்கணும். ஏன்னு சொல்ல வர அப்படின்னா, இன்னைக்கு வந்து சினிமா நடிகர்கள் வந்து படத்துல எல்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய காட்சிகளிலே இந்த அரசியல்வாதிகளை வந்து ரொம்ப கேவலமா திட்டி இன்னைக்கு கோர்ட்ல எல்லாம் சினிமா ஹீரோ வந்து அரசியல்வாதி நிக்க வச்சு வாடா போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்க பேசுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கோம் இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி கூட பணம் கேட்டதில்லை. ஆனா சினிமா நடிகர்கள் எதுக்கு தொட்டாலும் பணம், எதை எடுத்தாலும் பணம், எங்கு சென்றாலும் பணம், எதற்கும் பணம்னா அப்ப அவங்க ஏன் சினிமாவில் நல்லவர்களாக நடித்து ஏன் இளைஞர்களை ஏமாத்தணும்னு நான் கேட்கிறேன். இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வு படம் மூலியமா நல்ல கருத்துக்களை எடுத்து கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் என்ற ஒரு போர்வையில் நடிக்க வைத்து அவர்களின் உண்மையான வாழ்க்கையில் தவறு செய்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சினிமா நடிகர்களுடைய படத்தை இனிமேலாவது பார்க்காமல் அவர்களை மேலும் வளர்ச்சி அடையாத அளவுக்கு இன்னி உள்ள இளைஞர்கள் இனிமேலாவது பகுத்தறிவோட சிந்தனையோட செயல்பட வேண்டும். ஏனென்றால் நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு காலேஜில் வரக்கூடிய அளவுக்கு மனம் இல்லாத அந்த நடிகர்களை நாம் இனி மேலும் மேலும் அவங்கள வளர்த்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களிலும் அவங்க வந்து 100% இனிமேல் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் நம்ம வந்து சிந்திச்சு செயல்பட வேண்டும். நம் வந்து கடவுளிடம் போய் காலையிலிருந்து நம் பிறந்து வளர்ந்து நம்ம ஒரு 18 வயசு வரைக்கும் கடவுளிடம் போய் நம் புக்கு வேண்டும், நம்ம உணவு வேண்டும், நம் எல்லாம் வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம் காலையில் எழுந்து கடவுளிடம் வேண்டுகிறோம். ஆனால் நம் கடவுளிடம் வேண்டும் அந்த செயல்களை ஒவ்வொரு நாளும் கேட்காமலே நமக்கு உணவுக்கு உணவு, துணிக்கு துணி, நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விதமாக செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நம் தாய் தகப்பனை ஒரு நாள் கூட நம் கையெடுத்து வணங்கி கேட்டதில்லை. அதனால் நாம் சினிமா நடிகர்கள் பின்னாலே சுத்துவதும் அவர்களுக்கு நாம் ரசிகர் மன்றம் என்ற பெயரில் நாம் சுத்தி நம் வாழ்க்கையை தொலைப்பதும் இதெல்லாம் விட்டுவிட்டு தன் தாய் தகப்பனை வணங்கி தன்னுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இது இந்தியா, இது ஒரு இந்து நாடு, இந்த இந்துத்துவத்துடைய மகிமையை பத்தி தெரிஞ்சு இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி கொடுத்த எவ்வளவோ தியாகிகள் இருக்காங்க. இந்த நாட்டுக்காக உயிர் சேர்த்து இன்னைக்கு நம்ம எல்லாம் சுதந்திரமா வாழ்றோம் அப்படின்னா இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணி அந்தமான் சிறையில் பல ஆண்டு காலம் கடந்து வெள்ளையர்களால் அடிபட்டு இங்க தொழில் பண்ணி பிழைப்பதற்காக வந்த வெள்ளையர்கள் இந்த நாட்டையே கையாண்டார்கள். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் தமிழ்நாடு இந்து மகாசபாவா நாங்க செயல்பட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்துக்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி இனிமேலாவது அந்நிய சக்தி இந்த இந்தியாவுக்குள்ளே நுழைந்து நம் நாட்டு மக்களை துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தினால நாங்க இதை மேலும் மேலும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறோம். டிவி, இன்னைக்கு செல்போன் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து சேட்டலைட் மூலியமா. அப்படிப்பட்ட சேட்டலைட் வந்து இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட அப்படி படித்த விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட்டு இன்னைக்கு வந்து நாசா வந்து அனுப்புறாங்க. நாசால இருந்து அனுப்பும் போது அது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது. இந்த ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது எங்க இருந்தும் பாக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது இந்தியான்னு தெரியுது. அந்த இந்தியாவுக்கு வந்து பாக்குறாங்க, அது இந்தியாவில எந்த பகுதின்னு பாக்குறாங்க. அந்த எந்த பகுதின்னு பார்க்கும்போது தமிழ்நாடுன்னு தெரியுது. இந்த தமிழ்நாட்டுல வந்து இது எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருநள்ளாறுல வந்து சனி பகவான் கோயிலுக்கு நேரா மேல வந்து அந்த இடத்துல வந்து அது தடுமாறுது. அந்த தடுமாறுறது வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து இந்த இடத்துல வந்து கேட்கறாங்க, ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா, ஏன் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து சனி பகவானோட கோவில் இருக்கு. இங்க வந்து சனி பகவான் பிடிச்சிருச்சுன்னா 7 ஆண்டு காலம் அது விடாது, அதனால இங்க வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு இந்து மகாசபையின் வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த
அந்த விஷயத்தை ஒவ்வொரு இளைஞனும் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். நாம் சிந்திச்சு செயல்பட வேண்டும். ஜெய் ஹிந்த்.